ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திருப்பினி மகேஷ் அவுட்லுக்ஸ். இன்னைக்கு அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ல டே 6ஓட வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஊரப்பக்கத்துலேருந்து நான் ட்ரெயின் ஏறிட்டேன். அண்ட் கொஞ்சம் சின்ன ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கான சிலபஸ் எல்லாமே எழுதிட்டு இருந்தேன். ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் வந்துட்டு நான் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் கோடம்பாக்கம்ல இறங்கி நான் ஆட்டோவில் வந்துட்டு அங்கே சாலிகிராமம் நம்ம ஸ்டுடியோ வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வந்தாச்சு அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட். ஸோ இங்கே வெளியே அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் வெளியே. அண்டு உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வச்சுருந்தாங்களே, நேற்று வீடியோவில் காமிச்சிருந்தேன், தட் மீன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ பாருங்கள், அந்த செடியெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்தது, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்மலாகவே எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த பிளான்ஸ் அப்படின்னாலே பிடிக்கும் இல்லையா, அதனால் நான் அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொரு செடியும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த ரோஸு பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நிறையா இடத்துல நான் அது வந்து பார்க்கவே இல்லை, பட் இங்கே இருந்தது. நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் இந்த பன்னீர் ரோஸ் வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும். பட் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி ரோஸ் இருக்கு இல்லையா, 2 மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பன்னீர் ரோஸோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெட்டிங்க்கு வந்து மாலையே பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ் பழைய காலத்தில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் கேட்டிருந்தேன். பட் அது வந்து எனக்கு கிடைக்கல. இங்கே யாருமே வந்து இது மாதிரி பண்ணுறது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு அம்மா அப்பாவோட வெட்டிங்லலாம் அது போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போவும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் அந்த பன்னீர் ரோஸ் மாலை வந்து செய்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு எதுக்காக தேவைப்பட்டது அப்படின்னா அது வாங்கிக்கணும். கண்டிப்பாக எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. எனக்கு ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா காலைல போனதுமே ஷைனி வந்துட்டு எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க, ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல். அதுக்கப்புறம் இப்போ வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க பேர் வந்துட்டு லாரா. ஸோ ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். தென் இது முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹேர் ஸ்டைல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹேர் ஸ்டைல் கிளாஸில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரைட்ஸ் வந்து சொல்லி தந்திருந்தாங்க. அது போக முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் வந்து இன்றைக்கி சொல்லி தந்திருந்தாங்க. முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் அதில் வந்துட்டு சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு இதில் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணேன். இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உடனே எல்லோரும் கமெண்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கும் வந்துட்டு அந்த டெக்னிக் வந்து சொல்லித்தாங்க அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். நீங்கள் எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா சொல்லித்தருவேன் ஃப்ரீயாக. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லித்தர மாட்டேன். நார்மலாக பேசிக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தருவேன். அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்களுக்கு ஹேர் ஸ்டைல், அதாவது முகூர்த்தம் ஜடை வந்துட்டு அவங்க பின்னி காமிச்சாங்க, திவ்யா. அதுக்கப்புறம் இந்த காஃபி பிரேக் முடிச்சதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரைட்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 கால் ஜடை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நேம்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 4 கால் ஜடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அம்மா வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் போனாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா அம்மா இதை கற்றுக்கிட்டு வந்து எங்களுக்கு போட்டு காமிப்பாங்க. அண்ட் உருண்டை ஜடை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த உருண்டை ஜடையுமே வந்துட்டு அதில் போட்டு காமிப்பாங்க. அதுவுமே வந்துட்டு இன்னைக்கு கிளாஸில் சொல்லி தந்திருந்தாங்க. அது நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 5 கால் ஜடை எல்லாமே அம்மா போடுவாங்க. 4 கால் ஜடை, உருண்டை ஜடை, அதுக்கப்புறம் 5 கால் ஜடை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. அது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உல்ட்டா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜடை. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் அதில் வந்து ஃப்ளார், இது பார்த்திங்கன்னா ஃப்ளார் வந்து இப்போ எட்டி பார்க்குறாங்களே அவங்க வந்துட்டு பரணிக்கா. ஃப்ளார் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளார் தான் வச்சுருந்தேன் நான். பிளாஸ்டிக்கில் இது மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது தங்கச்சி வாங்கி கொடுத்துருந்தாங்க, மீஷோவில் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இதில் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இது ஒயிட் டம்மி அப்படிங்கிறதுனால அந்த ஒயிட் ஃப்ளார் வச்சதுனால அதுவும் வந்துட்டு அவ்வளோ பெருசாக வந்துட்டு தெரியலை. பட் அது வந்து பிளாக் ஹேருக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இருக்கிறத வச்சு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சுக்கிட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் டைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அட்வான்ஸ்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ணியிருக்கேன். இதுவும் பாருங்கள், இது வந்து புல்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி ஹேரில் பண்ணும்போது இன்னும் வந்துட்டு அதோட அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருக்கிற ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்க மாதிரியான ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் இது வந்துட்டு லாங் ஹேர் இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது நார்மலாக எல்லா ரிசப்ஷனுக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அதெல்லாமே பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ஜனனி. கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு 2 days முன்னாடி தான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு.
க்யூட்டாக டால் மாதிரி இருப்பாங்க. அண்ட் எல்லா ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு சும்மா வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இவங்க 3 பேர் பார்த்திங்கன்னா இது தட் மீன்ஸ் முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவங்க பேர் வந்து உஷா. ஸோ அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஏஎம்ஐக்காகவும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு நானும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இவங்க வந்து முகூர்த்தம் ஜடை வந்து பின்னிட்டுருக்காங்க 3 பேருமே. ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு காஃபி பிரேக் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பூஸ்டப்புக்காக காஃபி டீ ஏதாவது தேவையில்லையா? ஸோ அதனால் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நாங்கள் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு முகூர்த்தம் ஜடை பின்னோம் அப்படின்னா அந்த ஹாஃப் டே அப்படியே போய்டும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே பிரைட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிரைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு முகூர்த்தம் ஜடையே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எல்லோரும் கேட்டாங்க ஏன் வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு. டைம் இருக்குல்ல, 1 hour இருக்குல்ல, 1.5 hours இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் லெத்தாஜிக் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா ஹேர் ஸ்டைல்ஸும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு எல்லா ஹேர் ஸ்டைல்ஸும் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வந்துட்டு இந்த முகூர்த்தம் ஜடை வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒரு 1.5 hours இருந்தது. கரெக்டாக இருந்துச்சு. நான் அந்த முகூர்த்தம் ஜடை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது 6:30 நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அவங்க திவ்யா வந்தாங்க. அவங்கக்கிட்டையும் வந்துட்டு காமிச்சிட்டு அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, எப்படி கரெக்டாக பண்ணியிருக்கனா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புனேன். ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து அன்னன்னைக்கே வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. நம்ம பார்த்தா மட்டும் போதாது, அது வந்து நம்ம அன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம இப்படி பண்ணோமே அப்படின்ற மாதிரி தோணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ப்ராக்டிக்கல் செஷனே வந்துட்டு எப்போவுமே இருக்கும். நம்ம பார்த்ததோடு, அதாவது செமினார்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், செமினார்ஸ் தான் நீங்கள் நிறைய அட்டன் பண்ணியிருக்கீங்களா, அப்படியே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் எகெயின் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நம்ம செமினார் வந்து நம்ம பார்க்கறதோட சரி. நம்ம வந்து இப்போ நீங்கள் ஸ்கூலில் போனாலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரியாது. அதை வந்து நம்ம மறுபடியும் எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தா வந்துட்டு ஓகேவாக இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் எனக்கு ப்ராக்டிக்கலாக பேஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பழகணும் அப்படின்ட்டு தோணுச்சு. அதனால தான் வந்துட்டு நான் இது வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. இந்த கிளாஸ் வந்து நான் இப்போ போயிட்டுருக்கிறது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 days. இன்றைக்கோட 6th day. ஆக்சுவலி எனக்கு வந்து 10 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து 6th day வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் 10 daysல வந்துட்டு எனக்கு ரொம்பவே, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 10 daysல வந்து எனக்கு ரொம்பவே வந்துட்டு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சாலுமே, இதை கிளாஸ் பற்றி, தட் மீன்ஸ் மேக்கப் ஆகட்டும், ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், இதை பற்றி தெரிஞ்சாலுமே அதில் வந்துட்டு என்ன சின்ன சின்ன நுணுக்கங்கள் அதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஒரு பாயிண்ட்னாலும் ஒரு பாயிண்ட் வேலிடாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு தான். இது வரைக்கும் day 10 வரைக்கும் நான் வந்துட்டு கிளாஸஸ் வந்து படித்த வரைக்குமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். இனியும் வந்துட்டு இந்த கிளாஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்துட்டு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புக்கிங்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது ப்ரைடல் ஈவெண்ட்ஸ்க்கு ஆர்டிஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் வந்துட்டு கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபைனலாக வந்துட்டு எல்லாம் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி நெட்டெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி எல்லாமே ஃப்ளாரும் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இதுதான் வந்துட்டு நம்மளோட முகூர்த்தம் ஜடை. அண்ட் நெத்திச்சுட்டியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெத்திச்சுட்டி பார்த்திங்கன்னா நான் இதில் மீஷோவில் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இவ்வளோதான், இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஹேர் ஸ்டைல். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நார்மலாக எல்லோரும் பண்ணுற முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் தான். பட் இதில் என்னென்னா கொஞ்சம் கூட வந்துட்டு கலராது. உங்களோட ஜடையோட மிக்ஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை உங்களோட ஜடை இல்லாமல் தனியாக நம்ம ஃபிட் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு வந்து ஜடை வந்து எந்த இடத்துலையுமே வந்துட்டு தனியாக கலண்டு வராது. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். தென் திவ்யா அவங்கக்கிட்ட வந்து நான் ஃபீட்பேக் வந்து கேட்டேன், இது என்னென்ன கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்க செக் பண்ணாங்க. ஒவ்வொன்றையும் வந்துட்டு எடுத்து பிடிச்சி பார்த்து எல்லாமே செக் பண்ணாங்க. அண்ட் ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் வந்துட்டு களைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சது தான். 2 weeks ஆகிடுச்சு. அது அப்படியே டம்மியோடு இந்த ஹேர் ஸ்டைலோட
அப்படி தான் பேக்கில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு டே 6 வந்து இருந்தது. சூப்பராக இருந்தது ஹேர் ஸ்டைல் கிளாஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதோட நம்ம அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்லேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இங்கேருந்து நான் ட்ரெயினில் வந்துட்டு ஆட்டோவில் கோடம்பாக்கம் போயிட்டு கோடம்பாக்கம்லேருந்து ட்ரெயினில் குடுவாஞ்சேரி ஊரப்பக்கம் இல்லை குடுவாஞ்சேரி எங்கே வேணாலும் இறங்குவேன். ஆட்டோ அவைலபிலிட்டி எங்கே இருக்குதோ அதை பேஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி டே 6 வந்து சூப்பராக இருந்தது. நம்ம டே 7ல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.